நீங்க நீட் பாஸ் பண்ணிட்டீங்களா? மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் மறந்துடாதீங்க. நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மருத்துவ கல்லூரிகள்ல சேரத்துக்கு முன்னாடி மாணவர்கள் எதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கல்லூரிகளினோட ஆராய்ச்சி, அங்கீகாரம், தரவரிசை, பாடத்திட்டம், மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்களோட தரம், மருத்துவ கல்லூரிகளின் கட்டணம், கல்லூரி சூழல், வேலைவாய்ப்பு ஆகிய அம்சங்கள் முக்கியம் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 1, மருத்துவ கல்லூரிகள் குறித்து அவங்களோட காலேஜ் வெப்சைட், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ், சோஷியல் மீடியா பேஜ், மாணவர்களின் தகவல் எல்லாத்தையும் முன்னாடியே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் 2, எல்லா மெடிக்கல் காலேஜும் ஒரே மாதிரி இருக்காது. சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் வாங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. NIRF தரவரிசை பட்டியல், பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம், இது எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, கல்லூரிகளின் கற்பிக்கப்படும் பாடத்திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதும் முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரியோ தனியார் மருத்துவக் கல்லூரியோ அங்கு கற்பிக்கப்படும் பாடங்கள், வழங்கப்படும் சிறப்பு பாடங்கள், அங்க வழங்கப்படும் பயிற்சி அளவையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 4, நவீன ஆய்வகங்கள், ஆய்வக அரங்குகள், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள், சுத்தமான மற்றும் பாதுகாப்பான விடுதிகள், நூலகங்கள் மற்றும் இணைய வசதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 5, குறைந்த கட்டணம் காரணமா அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய சீட்ஸ் சீக்கிரமா நிரம்பிடும். அதே நேரத்துல உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து தனியார் கல்லூரிகள்ல சேர்ந்தும் படிக்கலாம். ஒவ்வொரு கல்லூரியின் கட் ஆஃப்கள், இடஒதுக்கீடு மற்றும் சேர்க்கை நடைமுறைகளை கவனமா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 6, அதே மாதிரி நீங்க சேர போற மெடிக்கல் காலேஜ்ல ஆசிரியர்களோட தரம், அனுபவம், ஆசிரியர் மாணவர் விகிதம் மற்றும் கற்பித்தல் முறைகளை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 7, மருத்துவக் கல்லூரியில் முக்கியமா ஒண்ணுதான் கிளினிக்கல் ட்ரைனிங். இதுக்கான வாய்ப்பு சம்பந்தப்பட்ட கல்லூரிகள்ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 8, கடைசியா கல்லூரி அமைந்திருக்கும் இடத்தை கவனமா பார்த்துக்கோங்க. வீட்டில இருந்து அதன் தூரம், போக்குவரத்து, காலநிலை, உள்ளூர் மொழி மற்றும் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர் டாக்டர்ஸ், இப்போ உங்களோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. நீட் பாஸ் பண்ணது ஒரு மைல்ஸ்டோன் தான். பட் இந்த பாதையில உங்களோட நிறைய சேலஞ்சஸும் நிறைய விக்டரிஸும் வெயிட் பண்ணுது. மெடிக்கல் காலேஜ் லைஃப் உங்களோட ட்ரீம்ஸை ரியாலிட்டி ஆக்குற ஒரு அட்வென்ச்சர். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, அண்ட் முக்கியமா உங்களோட பேஷனை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க.